நீலகிரி தொகுதியில பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஒருவேளை பாஜக வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல இந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இங்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் வெற்றியானது இருக்கக்கூடும். அதைதான் அனைத்து மக்களும் இங்கு நமக்கு கிடைக்கிற ஆதரவு. நாங்கள் ஜெயிச்ச உடனே இங்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம், இங்க ஒரு சர்வதேச அளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்குவது, அதுக்கான சர்வதேச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்குவது. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் இங்கு இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் அதை பற்றின ஒரு விஷனே இல்லை, ஒரு நம்பிக்கையும் கிடையாது, அவர்கள் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அதே போல் இங்கே இருக்கிற மக்களினுடைய கிட்டத்தட்ட எல்லாருமே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது சிறு சிறு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க தேயிலை, அவர்களுக்கு தேயிலைக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பியூஷ் கோயல்ஜி அவர்களை சந்தித்து அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். அதே போல் இந்த ஊட்டியை பொறுத்தளவுக்கு இந்த கிளைமேட்டுக்காக தான் பெங்களூரில் இன்டர்நேஷனல் லெவலில் R&D கம்பெனிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கம்பெனிஸ், இந்த பகுதியை ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஒரு ட்ரைனிங் ஹப்பாக சர்வதேச அளவில் கம்பெனிகள். அதே மாதிரி ஷூட் இன் இந்தியா, ஃபிலிம் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பகுதி, ஷூட் இன் இந்தியா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும். திரு ஆர் ராசாவை தோற்கடிக்கணும், அதுதான் நோக்கம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க அவரை எதிர்கொள்றதுக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தளவு ராஜா சவால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு ராஜா மேல மக்களே கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா ஒரு ஊழல்வாதி மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரமானவர். நாங்கள் ஆன்மீகம் இருக்கிறோன்றோம், அவர் ஆன்மீகம் இல்லைன்றார். நாங்கள் தேசியவாதம், அவர் பிரிவினைவாதம். அவர் மொழி மதம் இனத்தை வைத்து அரசியல் பண்ணோம். நாங்கள் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேசம் என்று இருப்பவர்கள். அதே போல அவர் கடவுள் இல்லை, நாங்கள் கடவுள் இருக்கிறோம். அதனால இந்த நேர் எதிர்மறை உள்ள ஒரு வேட்பாளர், ஸோ அவரை நாங்கள் வெற்றி பெறுவது என்பது எங்களுடைய ஐடியாலஜிக்கு கிடைக்கிற வெற்றி. எங்களுடைய மக்கள் இன்றைய எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கான வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு. அதை என்ன பதில் சொல்லுங்க? பிரதமர் அவர்கள் தமிழ் மக்கள் மேல இன்றைக்கு நேற்று இல்ல, அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னாடி இருந்து தமிழ் மக்கள் மேல ஒரு மிக சரி, முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடி இருந்து அவர் தமிழ் மக்கள் மேல அதிக பிரியமுள்ளவர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பல முறை இங்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறார். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், விமான நிலையங்களாகட்டும், ஹைவேக்களாகட்டும், கப்பல் துறையினுடைய போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, லாஜிஸ்டிக் மேம்பாடு, PM மித்ரா பார்க், டிஃபென்ஸ் காரிடார், இப்படி நான் இன்னும் சொல்லலாம், அது நிறைய அடுக்கிட்டே போகலாம். இன்றைக்கு எம்பவர் பண்றது, சுய உதவி குழுக்கள், 100 நாள் வேலை, இப்படி தாய்மார்களை எம்பவர் பண்றது தான் நம்மளுடைய பிரதமர். இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் ஏன் இன்றைக்கு பிரதமருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிறது, பிரதமருக்கு ஆதரவுனா இத்தனை திட்டங்களுடைய பயனாளிகள், இத்தனை திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு பிரதமருடைய திட்டங்களால் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதை மக்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.